கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே இதை பற்றின அப்டேட்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபேன்ஸும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஈவெண்ட்டில் என்ன நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா பாட்டு கச்சேரி, ஸோ அப்புறம் விமன்ஸ் டீமு, ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டாங்க, வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் செம்மையாக போகுது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஃபேப் டூ ப்ளஸ் இருந்தார். இந்த தடவை ரொம்ப மிஸ் பண்ணுற ப்ரோ, ஏபிடி கெயில் இவங்களெல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, விராட் கோலி, லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே ஹிட்டிங்கில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா க்ரௌடுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும், சும்மா வந்தோமா கட்ட போட்டு ஆடிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நெட் இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வெளியில் தூக்கி அடிக்குது, க்ரௌடுக்கு பாலை தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மஜா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட் அப்படின்னா கூட இப்போ ரீசெண்ட் டைமில் மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்குறாருங்க. ஸோ அது ஒரு நல்ல சைன். எவ்வளோ ரன் அடிக்கிறாரு, அடிக்காமல் போகிறாரு, இது எல்லாமே செகண்டரி. ரொம்ப முக்கியமாக மிடில் ஆஃப் த பேட்டில் பால் படுது, சும்மா நங்கூர மாதிரி அப்படியே ஸ்டேடியத்தில் போய் விழுகுது, ஆடியன்ஸ் மத்தியில் போய் விழுகுது. ஸோ இதைத்தான் எதிர்பார்த்தோம், இந்த ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நான் யார் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஃபில் சால்ட்டு இன்னொரு பக்கம் பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டன், விராட் கோலி, ஸோ இவங்க 3 பேர் அதிகமாக பார்த்தோம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் துஷாரா எப்பா சரியான ஒரு பவுலிங்க, உண்மையாலுமே வேற லெவலில் போட்டிருக்காரு. அவரை பற்றி நம்ம கம்ப்ளீட் வீடியோ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட கம்ப்ளீட் ஸ்குவாடுமே பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டிகே நிறைய பிளான் பண்ணதான் பார்க்க முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படி எல்லாருமே குரூப் ஹக் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஆடலாம், இந்த சீசனை இங்கிருந்தே தொடங்குறோம், ஸோ இன்னைக்கு தான் நமக்கு தொடக்கம், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆட போகிறோம், ஸோ எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் பேசியிருப்பார். எப்படி ப்ரோ நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். ஸோ பெருசாக டென்ஷன்லாம் இல்லாமல் ஜாலியாக பூமரா மினிட்டு, ஸோ எல்லா பிளேஸுமே பயிற்சியில் இருக்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ பவுலர்ஸ் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேட்டர்ஸ் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ஸ் எந்த சைடில் இருக்காங்களோ அங்கே தான் போய் வருவாங்க. ஏன்னா பால் வந்து விழுகணும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு கிடச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் இந்த ஃபோட்டோகிராஃபில் வந்தாலே லக்கான ஒரு விஷயம்ங்கிறதுனால அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் ரொட்டேட் பண்ணதை பார்த்தோம். ஸ்பின்னர்ஸை யார் அதிகமாக தெரியுமா, விராட் கோலி நினைப்பீங்க, கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஆடிட்டு இருந்தார். ஸோ நமக்கு ஒரு ரோல் இருக்குது, ரஜத் பட்டிதார் தான் ஸ்பின்னரை வந்துட்டு டேக் ஆஃப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனக்கணக்கை போட்டுட்டோம்னா, ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்பின்னரை டேக் ஆஃப் பண்ண போகிறாரு. ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த தடவை அவருக்கு லைசன்ஸ் இருக்குது, நீ போய் சுத்துப்பா, நம்மகிட்ட பேட்டிங் டெப்த் இருக்குது, உன்னோட வேலையே அதுதான், போய் கட்டையெல்லாம் போடாத, ஒரு 20 பால் பிடிக்கிறியா, 35-40 ரன் அடிச்சு கொடுத்துட்டு வெளியில் வா, அதுவே போதும். 14 மேட்ச்சில் ஒரு 8 மேட்ச், அதிலே ஹோம் மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச்லேருந்து 5 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாலே எங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே எல்லா பாலுமே ஸ்டேட்டு. ஸோ பெஸ்ட் பிளேயர்ஸில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா அது ஸ்டேட் தான். மற்ற எங்கே அடிக்க ட்ரை பண்ணாலும் கொடை கிளம்பிடும். ஸ்டேட்டில் மட்டும் 90% நீங்கள் பியூராக அடிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ வி ஷேப்பில் ஆடுங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயிற்சியில் ஈடுபட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ பெருசாக போன தடவை நடந்த மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாட்டியும் ஓரளவுக்கு பிளேயர்ஸ் வந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயிற்சியில் எல்லாருமே ஆன் ஃபார்மில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ பயிற்சியில் அப்படி தான் ப்ரோ இருப்பாங்க, ஸோ மேட்ச்சில் என்ன செய்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் நிறைய இசை கச்சேரியெல்லாம் இருந்தது, விராட் கோலி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு ஆஃப் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ நிறைய பேர் எங்கே பார்க்குறதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அஃபீஷியல் பேஜில் அவங்க வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கன்னடா அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ஸ்வோர் அபவுட் தட், சப்போஸ் அப்படி டெலிகாஸ்ட் பண்ணால் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ எனிவே குயிக்காக பார்க்குறவங்களுக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. தட்ஸ் வீடியோ கைஸ், இன்னொரு அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட நினைச்சிருங்க.